Hello viewers, welcome to Investment Mantra channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து அகர்வால் ஹெல்த் கேர் லிமிடெட் IPO பத்தி அனலைஸ் பண்ண போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகாமையில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம்ல, அந்த கம்பெனி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கம்பெனியை அப்ளை பண்றதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 29ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இது எப்போ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி லிஸ்ட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து ஜனவரி ஃபுல்லாகவே வந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரொம்ப சின்ன கம்பெனிஸ் தான் வந்து ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 கோடி கூட வரல. ஸோ இந்த கம்பெனி இந்த அகர்வால் லிமிடெட் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 கோடி அளவுக்கு ஐபிஓக்கு வராங்க. ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 3 டேஸாக வந்து ஒரு 13%லேருந்து 8% அளவுக்கு இருக்குது. அதாவது அதிகபட்சமாக 13%, சார் வந்து இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8% அளவுக்கு இருக்குங்க. அதேமாதிரி இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 382 ரூபாயிலேருந்து 402 ரூபா வரைக்கும். எப்பயுமே நம்ம அப்ளை பண்ணும்போது அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வச்சு அப்ளை பண்ணணுங்க. அதேமாதிரி இந்த கம்பெனி வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 35 ஷேர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு லாட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 14,700 ரூபா தேவைப்படும். அதேமாதிரி இந்த கம்பெனி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்து ஒரு 300 கோடி வராங்க. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 2,700 கோடி. மேக்ஸிமம் அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து குறைச்சிக்கிறாங்க. ஸோ ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் வந்து 50%, ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 35% மேக்ஸிமம். அதே மாதிரி வந்து நெட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15% அளவுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து ஐபிஓ வரதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 37.7% அளவுக்கு இருக்கும். இந்த கம்பெனி 2010 ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா முழுக்க ஒரு 14 ஸ்டேட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 4 யூனியன் டெரிட்டரிஸ் அளவுக்கு இவங்களுடைய கம்பெனிஸ் வந்து பறந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட சிட்டிஸ்ல இவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துட்டு இருக்கு. இது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட்ராக்ட், அதே மாதிரி வந்து இந்த லென்ஸ் வைக்கிறது, இந்த ஐக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்றாங்க. அதோட அசசரிஸ், அதோட லென்ஸை வைக்கிறது, ஆப்டிகல்ஸ், இது மாதிரி வந்து அந்த கண்ணு சம்பந்தமா வந்து ஆப்ரேஷன் பண்ற விஷயங்களும் பண்றாங்க. அந்த கண்ணுக்கு சம்பந்தமா விஷயம் வந்து நமக்கு கான்டாக்ட் லென்ஸ்ல இருந்து மற்ற என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து செல் பண்றாங்க. இதுதான் எங்களுடைய மெயின் விஷயமே. கிட்டத்தட்ட உங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 25% அளவுக்கு உங்களோட மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து அதே மாதிரி வந்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டண்டாகவே நல்லாவும் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஐ கேர் செக்டார் இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஐ கேர் இந்த ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்க வந்து. அதே கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ், அப்புறம் வந்து 30 செப்டம்பர் 2024 எப்படி ஃபினான்ஷியல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 22ல வந்து 1026 கோடியா இருக்கு, 23ல வந்து 1825 கோடியா இருக்கு, அதுக்கப்புறம் 24ல பார்த்தீங்கன்னா 2752 கோடியா இருக்கு, அதுக்கப்புறம் 30 செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னா வந்து 3393 கோடியா இருக்கு. ஸோ எக்ஸலண்டா வந்து ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா ஒரு க்ரோயிங் ரேட்ல இருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2022ல வந்து 713 கோடியா இருக்கு, 23ல வந்து 1031 கோடியா இருக்கு, 24ல வந்து 1376 கோடியா இருக்குங்க. அதே மாதிரி வந்து 30 செப்டம்பர் 2024 போகிற 837 கோடியா இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஆவரேஜா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத் ரேட்லேயே இருக்கு அந்த கிராஃப் பார்த்தோம்னா. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆஃப் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 22ல வந்து 43 கோடியா இருக்கு, 23ல வந்து 103 கோடியா இருக்கு, 24ல வந்து 95 கோடியா இருக்கு, அப்புறம் வந்து 30 செப்டம்பர் 2024 போர் 39 கோடியா இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த கிராஃப் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அதே அந்த கம்பெனி நெட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 212 கோடியா இருக்கு 22ல, 23ல வந்து ஒரு 627 கோடியா இருக்கு, 24ல 1337 கோடியா இருக்கு, 30 செப்டம்பர் 2024 அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1502 கோடியா இருக்கு. இதுவுமே ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு க்ரோத் இருக்கு. இந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து 236 கோடியா இருக்கு, அதுக்கு பிறகு வந்து 652, அதுக்கு பிறகு 1365, அதுக்கு பிறகு 1509 கோடியா இருக்கு. ஸோ இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து கன்சிஸ்டண்டா வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் கடன் அளவு பார்த்தீங்கன்னா வந்து 22ல வந்து 290 கோடி வாங்கியிருக்காங்க, 23ல 356 கோடியா இருக்கு, 24ல வந்து 387 கோடியா இருக்கு, அப்புறம் வந்து 30 செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 373 கோடியா இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3.5 இயர்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12,698 கோடியா இருக்கும். இந்த கம்பெனி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வந்து 9.3% இருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா வந்து 14.6% இருக்கு. இதுவுமே நல்லா தான் இருக்கு. கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா 6.21% இருக்கு. அப்புறம் வந்து பிரைஸ் பெர் புக் வேல்யூ வந்து 7.9 இருக்கு, கொஞ்சம் அதிகமான பிரைஸ் பெர் புக் வேல்யூ தான். இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா வந்து
ப்ரீ ஹோல்டிங் அதாவது ஐபிஓ அலாட் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 3.08 இருக்கு. ஐபிஓ வந்த பிறகு அதாவது வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைச்ச பிறகு வந்து 2.51 இருக்கு, கொஞ்சம் குறையுது இபிஎஸ். அதே மாதிரி இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா வந்து 130 இருக்கு, அது வந்து 160 மாறுது. ஸோ இது எல்லாமே தான் கொஞ்சம் வந்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. மற்றபடி ஃபினான்ஷியல்ஸ் தான் நல்லா இருக்கும். எதுக்காக ஐபிஓ வராங்கன்னா வந்து அந்த கடன் அளவை குறைக்கிறதுக்காகவும் அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸுக்காக வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஷன் நெட்வொர்க்கை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் வர்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்ஸ்ன்றதுனால வந்து நம்ம பயப்பட தேவையில்ல. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்லேருந்து இந்த ஐக்கு வந்து கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாருமே, அது இல்லாமல் வந்து இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து சிறு வயசுலேயே வந்து அந்த கண்ணுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைனால கண்ணுக்கு முக்கியத்துவம் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் வந்து அந்த அது வந்து இந்த கேட்ராக்ட் அஃபெக்ட் பண்ணும், அதுமாரி நிறைய டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால ஸோ மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எக்ஸலண்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ கிடைச்சிதுன்னா நம்ம ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருந்தால் கட்டாயமாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு அகர்வால் ஹெல்த் கேர் லிமிட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.